ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் தமிழ் இன்ஃபோ. ரயில்வே துறையிலேருந்து பார்த்தீங்கன்னா ஜாப் வேகன்சி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஜாப் வேகன்சி பார்த்தீங்கன்னா டிஎஃப்சிசிஐஎல், அதாவது பார்த்தீங்கன்னா டெடிகேட்டட் ஃப்ரைட் காரிடர் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா இங்கேருந்து அறிவிச்சிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வே கீழே வரக்கூடிய ஒரு பப்ளிக் செக்டர் கம்பெனி. இவங்க பார்த்தீங்கன்னா ஜூனியர் மேனேஜர், எக்ஸிக்யூட்டிவ், அப்புறம் பார்த்தீங்கன்னா எம்டிஎஸ் சொல்லிட்டு 3 விதமான போஸ்டிங்க ஆட்களை தேர்வு செய்றாங்க. இதுல ஜூனியர் மேனேஜர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபினான்ஸ் கேட்டகரியில ஆட்களை தேர்வு செய்றாங்க. இதுக்கான டோட்டல் வேகன்சி பார்த்தீங்கன்னா 3 வேகன்சி இருக்கு. இந்த ஜாப் வேகன்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்யூனிட்டி வரையும் பிரிச்சிருக்காங்க. யூஆர்ல ஒரு வேகன்சி, ஓபிசில 2 வேகன்சி கொடுத்திருக்காங்க. அடுத்து பாத்தீங்கன்னா எக்ஸிக்யூட்டிவ்ல வந்து சிவில் ஓரியன்டா எடுக்கிறாங்க. இதுக்கு பாத்தீங்கன்னா 36 வேகன்சி இருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா எக்ஸிக்யூட்டிவ்ல பாத்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் ஓரியன்டா எடுக்கிறாங்க. இதுக்கு வந்துட்டு 64 வேகன்சி. அடுத்து பாத்தீங்கன்னா எக்ஸிக்யூட்டிவ்லயே சிக்னல் அண்ட் டெலிகம்யூனிகேஷன், இதுல வந்துட்டு 75 வேகன்சி எடுக்கிறாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப், அதாவது எம்டிஎஸ் சொல்லுவாங்க. இதுக்கு தான் பாத்தீங்கன்னா அதிகமான வேகன்சி எடுக்கிறாங்க. டோட்டலா பாத்தீங்கன்னா 424 வேகன்சி எடுக்கிறாங்க. இதுல வந்துட்டு யூஆர்ல 194 வேகன்சி, எஸ்சிக்கு பாத்தீங்கன்னா 70, எஸ்டிக்கு 32, ஓபிசிக்கு 122, இடபிள்யூஎஸ் பாத்தீங்கன்னா 46 வேகன்சி இருக்கு. அதிகமான பேர் பாத்தீங்கன்னா எம்டிஎஸ்க்கு தான் வந்து அப்ளை பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னா மினிமம் குவாலிபிகேஷன் பாத்தீங்கன்னா 10th முடிச்சிருந்தாலே போதும். டோட்டலா பாத்தீங்கன்னா 642 வேகன்சிஸ் கொடுத்திருக்காங்க. இந்த ஜாபுக்கு நம்ம ஆன்லைன்ல தான் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். அதுக்கான டேட் பாத்தீங்கன்னா 18/1/2025 இருந்துட்டு 16/2/2025 இந்த டேட்டுக்குள்ள ஆன்லைன்ல அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கான குவாலிபிகேஷன் பார்த்தோம்னா எம்டிஎஸ் பொறுத்தவரை மினிமம் வந்துட்டு 10th முடிச்சிருந்தாலே போதும். அடுத்து பாத்தீங்கன்னா எக்ஸிக்யூட்டிவ்ல எலக்ட்ரிக்கல், இதுக்கு வந்துட்டு மினிமம் வந்துட்டு டிப்ளமோ 3 இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதுல பாத்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பவர் சப்ளை, இன்ஸ்ட்ருமெண்டேஷன் சொல்லிட்டு இங்க கொடுத்திருக்கக்கூடிய குவாலிபிகேஷன் எது முடிச்சாலுமே அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்து பாத்தீங்கன்னா எக்ஸிக்யூட்டிவ்ல சிக்னல் அண்ட் டெலிகம்யூனிகேஷன், இதுக்கும் பாத்தீங்கன்னா மினிமம் வந்துட்டு 3 இயர்ஸ் டிப்ளமோ கோர்ஸ் முடிச்சிருக்கணும். இதுல பாத்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், மைக்ரோ ப்ராசஸ் சொல்லிட்டு இங்க கொடுத்திருக்கக்கூடிய குவாலிபிகேஷன் நீங்க மீட் பண்ணீங்க அப்படின்னா இந்த போஸ்டிங் நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்து பாத்தீங்கன்னா எக்ஸிக்யூட்டிவ்ல சிவில், இதுக்கும் பாத்தீங்கன்னா மினிமம் வந்துட்டு டிப்ளமோ 3 இயர்ஸ் முடிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கும் பாத்தீங்கன்னா சிவில் இன்ஜினியரிங், டிரான்ஸ்போர்டேஷன், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் டெக்னாலஜி இது வரையும் படிச்சிருந்தீங்கன்னா இந்த போஸ்டிங் அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்து பாத்தீங்கன்னா ஜூனியர் மேனேஜர் பினான்ஸ் டிபார்ட்மெண்ட் எடுக்கிறாங்க. இதுக்கு பாத்தீங்கன்னா சிஏ, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பிஜி டிப்ளமோ பினான்ஸ் முடிச்சிருந்தீங்கன்னா இந்த போஸ்டிங் அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கான ஏஜ் லிமிட் பாத்தீங்கன்னா எம்டிஎஸ் பொறுத்தவரையும் மினிமம் வந்துட்டு 18 வயசுல இருந்து மேக்ஸிமம் 33 வயசு வரைக்கும் கொடுத்திருக்காங்க. இதுவே நீங்க எக்ஸிக்யூட்டிவ் அண்ட் ஜூனியர் மேனேஜருக்கு அப்ளை பண்ணீங்க அப்படின்னா மினிமம் வந்துட்டு 18 வயசுல இருந்து மேக்ஸிமம் 30 வயசு வரைக்கும் கொடுத்திருக்காங்க. இதுக்கான செலக்ஷன் ப்ராசஸ் பாத்தீங்கன்னா எம்டிஎஸ் பொறுத்தவரையும் CPT1, CPT2, அதாவது பாத்தீங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் இருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா பிஇடி டெஸ்ட், அதாவது பாத்தீங்கன்னா பிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மெடிக்கல் எக்ஸாமினேஷன் இருக்கும். இதுவே ஜூனியர் மேனேஜர், எக்ஸிக்யூட்டிவ் எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த பிஇடி டெஸ்ட் பாத்தீங்களா, அதாவது பிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் இது வந்து உங்களுக்கு கிடையாது. ஜஸ்ட் பாத்தீங்கன்னா சிபிடி டெஸ்ட் இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், ஃபைனலா பாத்தீங்கன்னா உங்களுக்கு மெடிக்கல் எக்ஸாமினேஷன் இருக்கும். இதுக்கான எக்ஸாமினேஷன் பேட்டர்ன் பாத்தீங்கன்னா மேத்தமெட்டிக்கல் உங்களுக்கு 30 கொஸ்டின் இருக்கும். ஜெனரல் அவேர்னஸ்ல 15, ஜெனரல் சயின்ஸ்ல 15, லாஜிக்கல் ரீசனிங்ல 30. அடுத்து பாத்தீங்கன்னா நாலேஜ் அபவுட் ரயில்வேஸ், டிஎஃப்சிசிஐஎல் இது சம்பந்தம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 10 கொஸ்டின் இருக்கும். டோட்டலா உங்களுக்கு 100 கொஸ்டின்ஸ், 100 மார்க் வந்து கண்டக்ட் பண்றாங்க. டோட்டல் டூரேஷன் பார்த்தோன்னா 90 மினிட்ஸ் கொடுக்குறாங்க. இதுக்கான சேலரியும் பார்த்தோன்னா உங்களுக்கு எம்டிஎஸ் ஸ்டாஃப் பொறுத்தவரை உங்களுக்கு மினிமம் வந்துட்டு பேசிக் பே 16,000 கொடுக்குறாங்க. ஸோ அலவன்ஸ் எல்லாம் சேர்த்து உங்களுக்கு ஒரு 20,000 கிடைக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா எக்ஸிக்யூட்டிவ், இதுக்கு பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் 30,000 கொடுக்குறாங்க. அதே மாதிரி ஜூனியர் மேனேஜருக்கு பார்த்தா உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரியா 50,000 கொடுக்குறாங்க. இந்த வீடியோ பிடிச்சனா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் யாராவது ஜாப் டேட்டா சர்ச் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.